ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள இஸ்லாமிய பள்ளி மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு எவ்வளவு இஸ்லாமியர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, ஈத் திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏராளமான இஸ்லாமியர்கள் இந்த பக்ரீத் பண்டிகையை குர்பானி கொடுத்து கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோவையை பொறுத்தவரை கோவை கரும்புக்கடை, குனியமுத்தூர், அதே போன்று உக்கடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் மசூதிகளில், அதே போன்று சிறப்பு இடங்களில் இந்த சிறப்பு தொழுகையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஜாக் கமிட்டியினர் பக்ரீத் பண்டிகையில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் மற்றும் தன்னி அமைப்பினருடைய பக்ரீத் பண்டிகையானது இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை கரும்புக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் பள்ளிவாசலில் இந்த சிறப்பு தொழுகையானது நடத்தப்பட்டு வருவதை பார்த்து வருகிறோம். இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றாக இருந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட பெண்கள், குழந்தைகள் உட்பட ஆண்கள் என தனித்தனியாக இந்த சிறப்பு தொழிலில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. ஈத் திருநாளான இன்று குர்பானி வழங்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் குர்பானி வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சேகரிக்கப்படும் நிதியிலிருந்து தாய் தந்தையர் இழந்த தாயையோ அல்லது யாராவது ஒருவரை, பெற்றோர் ஒருவரை இழந்த குழந்தைகள் அல்லது பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு கல்வி நிதிக்காக நிதி திரட்டப்படுவதாக அந்த அமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று தினம் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் கூடி சிறப்பு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருவர் ஆழத்தளவி தங்களது பக்ரீத் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்வதை பார்க்க முடிகிறது. இதற்காக கோவை கரும்புக்கடை பள்ளிவாசலில் சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்லாமிக் பள்ளிவாசலில் தோன்றக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பக்ரீத் தொழுகையில் ஈடுபட்டதையும் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் வரை ஒரே மாதிரியாக ஒரே நேரத்தில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டது பிரம்மாண்டமானதாக காணப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்ச்சியாக இந்த சிறப்பு தொழுகையானது ஒவ்வொரு பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சிறப்பு தொழுகையானது நடத்தப்பட உள்ளது. தொடர்ச்சியாக பக்ரீத் வாழ்த்துக்களையும் இஸ்லாமியர்கள் தெரிவித்து வருவதையும் பார்க்க முடிகிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.